திருமணம் முடிந்ததும் உறவினர் அனைவரும் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவரவர் ஊருக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர். முரளியின் அறையில் அவனது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து நண்பனின் முதலிரவுக்கு அறையை தயார் செய்து கொண்டிருந்தனர். அங்கே மெத்தையில் புது விரிப்பு விரிக்கப்பட்டு ரோஜா இதழ்களை இதய வடிவில் அலங்காரம் செய்து தனது மனைவி தேவிக்கு பிடித்தமான பச்சை மற்றும் ஊதா நிறங்களில் பலூன்கள் காற்று நிரப்பப்பட்டு அங்கங்கே கட்டப்பட்டு இருந்தது. மெத்தைக்கு அருகில் இருந்த டேபிளின் மீது அகர்பத்தி வைக்கப்பட்டு அதிலிருந்து வந்த மனம் அறை முழுவதையும் ரம்மியமாக்கியது. சிறிது நேரத்தில் அங்கே வந்த முரளி தனது அறையை பார்த்துவிட்டு தன் நண்பன் விஷ்ணுவை பார்த்து, என்னடா இப்படி சினிமால பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ரூமா அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான் என்று சொன்னவுடன் விஷ்ணு, இங்க பாருடா, தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதாது, இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு பார்ட்டி வேணும் என்று சொன்னவுடன் முரளி, டேய் உனக்கு இல்லாததா, எல்லாம் அங்கே தயாரா இருக்கு என்று சொன்னதும் விஷ்ணு தன் நண்பன் முரளியை பார்த்து கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். சிறிது நேரத்தில் வீட்டிற்கு வந்த ஜோசியர் மாமியார் மரகதத்தை பார்த்து, சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு நைட்டு 10ல் இருந்து 11 மணி வரை நல்ல நேரம், அதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைய தயார் செய்து ரூமுக்குள்ள அனுப்பிடுங்கோ, அப்புறம் நான் வந்த வேலை முடிந்திடுத்து என்று தலையை சொரிந்தபடியே, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேனா நான் என் ஆத்து பக்கம் நடைய கட்டிடுவேன், என் ஆத்துக்காரி வேற ஆத்துல எனக்காக காத்துட்டு இருப்பா என்று சொன்னவுடன் மரகதம் தனது அறைக்கு சென்று பணத்தை கொண்டு வந்து ஜோசியரின் கையில் கொடுத்தாள். பின்பு மருமகள் தேவியை அவளது தோழி ரேவதி அலங்காரம் செய்து முரளியின் அறைக்கு அனுப்பினாள். போகும் வழியில் தோழி ரேவதி தனது தோழி தேவியை பார்த்து அவளது காதுக்குள், இங்க பாரு தேவி, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட், உன் புருஷன் என்ன பண்ணாலும் சத்தம் போடாம கொஞ்சம் பொறுமையா இரு, முதல் நாளே புருஷனை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா புருஷனை முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு என் பாட்டி எனக்கு சொன்ன அட்வைஸ், அதை நான் உனக்கு சொல்றேன் என்று அவளுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு அங்கிருந்து சென்றாள். பின்பு முரளியின் அறைக்குள் சென்ற தேவி கதவை தாளிட்டு விட்டு கொண்டு வந்த பாலை அங்கிருந்த மேஜையின் மீது வைத்தாள். அவளின் பின்புற அழகை பார்த்ததும் அதில் மயங்கிய கணவன் முரளி அவளை பின்னால் சென்று அணைக்க, உடனே பயத்தில் அவனிடமிருந்து அவளை விடுவித்துக் கொள்ள நினைக்க, உடனே அவன் அவளை மெத்தையில் தள்ளி அவள் முகத்தில் முத்தங்களை பதிக்கத் தொடங்கினான். சிறிது நேரத்தில் தன்னை மறந்த தேவி முரளியின் கைகளில் பொம்மையானாள். மறுநாள் காலை விடிந்ததும் முரளி தன் மனைவி தேவியை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு சென்றான். திருமணம் முடிந்த முதல் 2 நாட்களும் கணவன் மனைவி இருவருக்கும் தாங்கள் விரும்பிய செயல்களை செய்வதற்கு மாமியார் வீட்டில் யாரும் அங்கு தடையாக இல்லை. ஆனால் 3ஆம் நாளில் இருந்து குளித்துவிட்டு உடம்பில் துண்டை மட்டும் கட்டியபடி வெளியே வந்த கணவன் முரளி தன் மனைவி தேவியை பார்த்து, சிரிச்சு சிரிச்சு எனக்கு வாயெல்லாம் வலிக்குது, கல்யாணத்துக்கு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பேரை தெரியுமா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே தேவியின் கைகளை பிடித்து கங்க்ராட்ஸ் என்று வாழ்த்துக்களை தெரிவித்ததும் குழப்பமான மனைவி தேவி, எதுக்கு எனக்கு கங்க்ராட்ஸ் என்று கேட்டவுடன் முரளி, ஆமா, நாளை காலையில இருந்து சீக்கிரமே எழுந்து புருஷன் காலை தொட்டு வணங்கிட்டு நான் பெட்டில் இருந்து எழுவதற்கு முன்பே ஃபில்டர் காஃபி போட்டு என் கையில கொண்டு வரணும் இல்லையா, பிறகு வீட்டில் சமையல் வேலை, வீடை கூட்டி பெருக்குவது எல்லாம் நாளையிலிருந்து நீதானே என்று சொன்னதும் தேவி, எங்க அப்பா அம்மா 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னை MBA படிக்க வச்சது உங்களுக்கு நான் சமையல் செஞ்சு போடுறதுக்கா, இங்க பாருங்க, நாளை காலையிலிருந்து இந்த வீடு மொத்தமும் என்னோட கண்ட்ரோலுக்கு வரணும் என்று சொன்னதும் சிரித்துக்கொண்டே முரளி, அப்படியா, இனிமே வீடு முழுவதும் உன்னோட கண்ட்ரோலுக்கு வரணுமா என்று அவளது இடுப்பை கிள்ளியதும் வழியில் துடித்தவள் ஆ என்று அலறினாள். அந்நேரம் மேலே வந்த மாமியார் மரகதம் முரளியின் அறையில் இருந்து வரும் சிரிப்பு சத்தத்தை கேட்டு, சீச்சி, இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லை, இப்படியா 4 பேரு காதுல கேட்கிற மாதிரி சிரிக்கிறது, நல்ல வேலை நான் இந்த நேரம் வந்தேன், வேற யாராவது மேலே இங்க வந்திருந்தா என்ன நினைப்பாங்க, இப்படி கல்யாணத்துக்கு அலைஞ்சிருக்கானேன்னு ஏதாவது கண்ணுக்காது மூக்கு வச்சு பேச மாட்டாங்க என்று புலம்பியபடியே வந்தவள் வந்த வழி பார்த்து கீழே சென்றாள். மறுநாள் காலை முரளி தனது 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தனது நண்பனை பார்ப்பதற்காக வெளியே சென்றான். அங்கே முரளியின் நண்பன் விஷ்ணு, வீட்டில் வர வர நிம்மதியே இல்லடா, எப்ப பாரு ஒரே சண்டை, ஏண்டா கல்யாணம் செஞ்சோம்னு இருக்கு, என் பொண்டாட்டி சொல்றத எங்க அம்மா கிட்ட கேட்டா வந்தது வராததுமா என்னை பத்தி வத்தி வைக்க ஆரம்பிச்சுட்டாளான்னு சொல்றாங்க, என் பொண்டாட்டியை கேட்டா உனக்கு உங்க அம்மா தானே முக்கியம், நான் சொல்றது உனக்கு பொய் மாதிரி தானே தோணும், உங்க அம்மாவையே கட்டிக்கிட்டு அழுன்னு சொல்றா, எனக்கு யாரு பக்கம் பரிந்து பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியலடா, முன்னாடியெல்லாம் கல்யாணம் பண்ணாதது மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைச்சேன், ஆனா இப்பதானே புரியுது கல்யாணம் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னவுடன் அதை கேட்ட நண்பன் முரளி,
என்னடா சொல்ற என்று கேட்டதும் விஷ்ணு மீண்டும், ஆமாடா, உனக்கு இப்பதானே கல்யாணமாயிருக்கு, போக போக உனக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு மனைவியிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததும் அவன் அங்கிருந்து சென்று விட்டான். முரளியின் வீட்டில் தேவி அதிகாலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு உணவு தயார் செய்வதற்காக சமையல் அறைக்குள் சென்றார். அங்கே கொல்லைப்புறத்தில் விறகடுப்பில் வெந்நீர் கொதிக்க அடுப்படி ஸ்டவ்வில் ஒரு பக்கம் வெங்காய சாம்பாரும் மறுபக்கம் சூடாக இட்லியும் செய்து கொண்டிருந்தாள். அந்நேரம் அங்கே வந்த பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாள், அடடே, சமையலெல்லாம் தடபுடல நடக்குது போல, உங்க மாமியாருக்கு ஏதாவது உதவி வேணும்னா ராஜம்மான ஒரு குரல் கொடுத்தா போதும், உடனே உங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன், இனிமே அதுக்கு வேலை இருக்காது பாரு, அதான் நீ வந்துட்டியே என்று சொன்னதும் மருமகள் தேவி ஒரு சிறு புன்னகை புரிந்தாள். சிறிது நேரத்தில் அங்கே வீட்டிற்குள் வந்த கணவன் முரளி சமையலறையில் தன் மனைவி நின்று கொண்டிருந்ததை கவனித்ததும், என்ன பட்டதாரி அம்மா, நான் படிச்சது எல்லாம் உங்க வீட்டுல சமையல் செய்யறதுக்கா? நாளையில இருந்து இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலையும் என் கையில கொண்டு வரேன்னு பெரிய வீரவசனம் எல்லாம் பேசினீங்க, இப்ப என்ன சமையல் கட்டுல வீட்டு வேலை செய்யறீங்களே என்று சொல்ல, அதை கேட்டதும் மாமியார் மரகதம் தன் மகன் முரளியை பார்த்து, என்னடா சொல்ற, அப்படியா சொன்னா என்று சிரித்துக்கொண்டே கேட்க, உடனே அங்கு நின்று கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாள், மரகதம், சின்ன பசங்க இல்லையா, அதான் விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசியிருப்பாங்க என்று சொல்ல, என்ன இது புது சத்தமா இருக்கு என்று முரளி ஒரு நிமிடம் உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாளை பார்த்ததும் இருவரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பார்த்து சிரித்து கொண்டனர். சிறிது நேரத்தில் முரளி தன் மனைவி தேவியை அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றான். அவன் அங்கிருந்து சென்ற பின்பு ராஜம்மாள் மரகதத்தை பார்த்து, அக்கா, ஓ மருமக பேசிய பேச்ச பார்த்தா விளையாட்டுக்கு பேசின மாதிரி தெரியல, என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று சொல்ல, அதை கேட்டதும் மரகதம், இல்லடி, சின்ன பொண்ணு, அப்பாவி, பால் வடிகிற முகம், அவளா இப்படி ஒரு காரியத்தை செய்ய போறா, நல்ல பொண்ணுடி என்று சொன்னதும் மீண்டும் பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாள், கல்யாணம் ஆனதுமே பசங்க ஒரு ராத்திரியில மாறி போயிடுறாங்க, அதான் எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொன்னேன், பிறகு உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அங்கே தேவி, என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க அம்மா முன்னாடி எதுக்காக இப்படி பேசுறீங்க? உங்க அம்மா என்ன நினைப்பாங்க? வந்ததும் வராததுமா வீட்டை கண்ட்ரோல் பண்ண வந்துட்டாளா என்று என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க என்று கேட்டதும் கணவன் முரளி, அம்மாவே அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, பிறகு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஆமா, நீ அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா, அதான் அந்த ராஜம்மா கிட்ட ஏதாவது பேசினியா என்று தன் மனைவியை பார்த்து கேட்டதும் உடனே தேவி, இல்லையே என்று சொல்ல, உடனே கணவன் முரளி, அந்த அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி என்று சொன்னதும் தேவி, எனக்கென்னமோ அப்படி தெரியலையே, உங்க அம்மாவுக்கு கம்பெனி கொடுக்கிற மாதிரி தான் தோணுது என்று சொல்ல, மீண்டும் கணவன் முரளி, நான் எப்போ சமையல் கட்டுக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் யாரையாவது பத்தி எங்க அம்மா கிட்ட வத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எனக்கென்னமோ அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, என்னை பொறுத்த வரையில அவங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பார்த்தாலே எனக்கு ஆகாதுப்பா, அதனால தான் உன்னை வேகமாக சமையல் கட்டில் இருந்து நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், இனி அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று சொன்னதும் தேவி, சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், மேரேஜுக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் பிரிக்காம அப்படியே இருக்கு, அதெல்லாம் எப்போ பிரித்து பார்க்கறது என்று சொல்ல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாமே என்று முரளி சொல்லியதும் உடனே தேவி, அதெல்லாம் முடியாது, வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு திருமண விழாவிற்கு வந்திருந்த பரிசு பொருட்களை இருவரும் ஒருவருக்கொருவர் பிரித்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் மீண்டும் மாமியாரின் குரலோசை கேட்டதும் தேவி தனது அறையிலிருந்து மீண்டும் சமையலறைக்கு பறந்து சென்றாள். மாமியாரும் மருமகளும் ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக்கொண்டு சமையலை செய்த வண்ணம் இருந்தனர். ஆனால் மாமியார் மருமகளின் புரிதலை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாளுக்கு அது சற்றும் பிடிக்கவில்லை. தனக்கு தெரிந்த சூட்சமத்தை பயன்படுத்தி மாமியாரையும் மருமகளையும் ஏதாவது திட்டம் தீட்டி பிரித்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கு ஏற்றாற்போல அன்று மரகதம் ராஜம்மாளுடன் சோஃபாவில் அமர்ந்தபடி இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். மருமகள் தேவி கீழே உள்ள அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அந்நேரம் முகத்தில் புன்னகையுடன் படியிலிருந்து மான் போல துள்ளி குதித்து கொண்டு கீழே இறங்கிய கணவன் முரளி அங்கே நின்று கொண்டிருந்த தன் மனைவி தேவியை பார்த்ததும், தேவி, ஒரு குட் நியூஸ், எனக்கு சேலரி ஹை பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா? 20,000 ரூபாய். நான் நாளைக்கே பெங்களூர் போகணும். பெங்களூர்ல 2 நாள் ட்ரைனிங் என்று சொல்லிக்கொண்டே தனது மனைவியை ஆசையாக தூக்கி பூமி சுற்றுவது போல வீடு முழுவதும் சுற்றி வந்தான். அதை பார்த்ததும் பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாள் மரகதத்தின் முகத்தை ஒரு நிமிடம் ஓரக்கண்ணால் பார்க்க, சிறிது நேரத்தில் முரளி, தேவி, அம்மா எங்க என்று கேட்க, இதோ அங்கேதான் என்று கை காட்டியதும் முகத்தை திருப்பி பார்த்தாள்.
அதை கவனித்த ராஜம்மாள், அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்ப்பா, உங்க அம்மா காதுல இந்நேரம் விழுந்திருக்கும் என்னக்கா என்று சொன்னதும் முரளி வேகமாக, என்ன இருந்தாலும் நானும் சொல்லணும் இல்லையா என்ற வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் செல்போனின் ஒலித்ததும் ஒரு நிமிடம் என்று சொன்னவன் தனது அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டான். பின்பு ராஜம்மாள் மரகதத்தை பார்த்து, என்னக்கா உன் முகம் ஏதோ சோகமா தெரியுதே என்று கேட்டவுடன் மரகதம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. இல்ல, இத்தனை வருஷமா நானும் உன் கூட பழகிறேன், எனக்கு தெரியாதா என்று சொன்னதும் மரகதம், இல்ல, சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு நல்ல விஷயம் என்றாலும் முதல்ல அவன் என்கிட்ட தான் சொல்லுவான். ஆனா இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, இனிமே என்ன இருந்தாலும் அவன் மனைவி கிட்ட தானே எல்லாம் முதல்ல சொல்லுவான் என்று சொன்னதும் ராஜம்மாள், என்ன பொண்டாட்டி, அவளா உன் பையனை பாலூட்டி சீரூட்டி படிக்க வைத்து இவ்வளவு பெரிய ஆளாக்குனா? இங்க பாருக்கா, என்ன இருந்தாலும் நாம பெத்தவங்க, நம்ம புள்ள மேல என்றைக்குமே ஒரு பிடிப்பு இருக்கணும். எதுவா இருந்தாலும் உன் புள்ள எப்பவும் போல உன்னை கேட்டுதான் முடிவு செய்யணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னையிலிருந்து செய்ய தொடங்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். பின்பு முரளி பெங்களூருக்கு செல்வதற்காக தனது உடைமைகளை ஒரு பெட்டியில் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அந்நேரம் சிறு வயதிலிருந்தே தனது வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ராணியாக வளர்ந்து வந்த தேவி தன் கணவனுக்கு உதவுவதற்காக அவனது சட்டையை ஒரு ஓரத்தில் நின்று மடித்து வைத்துக் கொண்டிருந்தாள். அதனை கவனித்த முரளி, என்ன இது, இது சட்டையா இல்ல பாவாடையா? பாவாடைய மடிக்கிற மாதிரி மடிச்சு வைக்கிற, இப்படி மடிச்சுட்டு போனா இதை எப்படி நான் ஆபீஸுக்கு போட்டுட்டு போறது? அதை கொஞ்சம் கொடு, நீ எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும் என்று சொல்லிவிட்டு சட்டையை வாங்கி மடித்து தனது பெட்டியில் வைத்து கொண்டான். மேலே வந்த தாய் மரகதம் தன் மகன் முரளியை பார்த்து, முரளி, பெங்களூருக்கு தயாராகிட்டியாப்பா? ஊருக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கியா? எதுவும் மறக்கலையே என்று கேட்டதும் உடனே முரளி, அதெல்லாம் ஒன்னும் மறக்கலம்மா. ஆமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஊர்ல இருந்து வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்று கேட்டதும் மரகதம், அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, தேவிக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடு என்று சொன்னதும் முரளி, அவ அப்பவே ஒரு பெரிய லிஸ்டே எனக்கு எழுதி கொடுத்துட்டா, உனக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்டதும் மரகதத்தின் முகம் ஒரு நொடி வாடி போனது. தன் மகனுக்கு தன்மேல் இருந்த பாசம் குறைந்து விட்டதோ என்று நினைக்கத் தொடங்கினாள். உடனே என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக அங்கிருந்து கீழே சென்றாள். சிறிது நேரத்தில் வந்திருந்த டாக்ஸியில் தனது உடைமைகளை எடுத்து வைத்து கொண்டு முரளி அங்கிருந்து கிளம்பி பெங்களூருக்கு சென்றான். மறுநாள் மதியம் 2 மணி ஆன பிறகும் கூட தன் மகன் முரளியிடம் இருந்து மரகதத்திற்கு எந்த ஒரு தொலைபேசி அழைப்பும் வரவில்லை. உடனே பயத்தில் மரகதம் தன் மருமகள் தேவியை அழைத்து, அம்மாடி தேவி, முரளி பெங்களூருக்கு போயிட்டானாமா, உனக்கு ஏதாவது போன் பண்ணினானா என்று கேட்டதும், நேத்து நைட்டு 2 மணிக்கெல்லாம் அவர் பெங்களூர் போயிட்டாரு, இந்த விஷயத்த என்ன உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இத்தனை நாட்களாக எங்கு சென்றாலும் தன்னிடம் சொல்லிவிட்டு செல்லும் தன் மகன் மனைவியின் வருகைக்கு பிறகு மனைவியின் மேல் உள்ள ஆசையில் தாயை வெறுத்து விடுவானோ என்ற பயத்தில் மரகதம் ஒரு நொடி கண்ணீர் சிந்தத் தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மருமகள் தேவி ஒரு சில பொருட்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்து சமையலறையை தனக்கு பிடித்தமாறு மாற்றிக்கொண்டிருந்தாள். அப்போது அங்கே எதேச்சியாக உள்ளே நுழைந்த மாமியார் மரகதம் தன் மருமகள் தேவியை பார்த்து, என்னம்மா இது, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டதும் தேவி, எல்லா டப்பாலையும் என்ன பொருள் இருக்குன்னே தெரியல, அதான் ஒவ்வொரு டப்பாலையும் என்ன பொருள் இருக்குன்னு பேர் எழுதி ஒட்டி வச்சிட்டு இருக்கேன், சமைக்கும் போது பொருள் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா என்று சொன்னதும் அதை கேட்டு கோபமான மாமியார் மரகதம், இங்க பாருமா, இப்படி தனித்தனியா பேர் எழுதி வச்சா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்பப்போ வந்து கடுகு வேணும் வெந்தயம் வேணும்னு ஏதாவது கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ இப்படி தெல்ல தெளிவா எழுதி வச்சிருந்தா நான் எப்படி அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியும்? சமையல் கட்டுக்கு வந்த உடனே எல்லார் கண்ணும் அந்த அலமாரி மேலதான் போகும். உனக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு தோணினா உன்னோட ரூம்ல இல்ல அந்த ஹால்ல ஏதாவது டெக்கரேட் பண்ணு. சமையல் கட்டுல எது செய்யறதா இருந்தாலும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டு செய்யுமா என்று சொன்னதும் தேவியின் முகம் அப்படியே வாடி போனது. உடனே அங்கிருந்து செல்ல முயன்ற மரகதம் மீண்டும் தனது முகத்தை திருப்பி தன் மருமகள் தேவியை பார்த்து, அந்த ஸ்டிக்கர் எல்லாம் கிழிச்சிட்டு திரும்ப எப்பவும் போல பாத்திரங்களை அடுக்கி வை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். பிறகு தேவி தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். புதிதாக திறக்கப்பட்டிருந்த நர்சரியை பார்த்ததும் அவளின் கண்கள் அங்கே சென்றது. உடனே வேகமாக உள்ளே சென்றவள் அங்கிருந்த பூக்களில் தன் மனதை பறிகொடுத்தாள். உடனே ரோஜா, சாமந்தி, பந்துப்பூ என்று பல வண்ண நிறங்களில் பூச்செடிகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குள் வந்தாள். வீட்டிற்கு வெளியே அழகு செடிகளை வைத்துவிட்டு ஒரு சில செடிகளை வீட்டிற்குள் கொண்டு வந்து வைத்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள்.
அதனை பார்த்ததும் மரகதம், அம்மாடி என்ன செய்யற? சூரிய வெளிச்சம் இல்லைனா செடி எப்படி வளரும்? படிச்ச புள்ள நீ, உனக்கு இது கூட தெரியாதா என்று கேட்டதும் தேவி, இது எல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ், இதை வீட்டுக்குள்ள வைத்துதான் வளர்க்கணும். இந்த செடியை எல்லாம் வீட்டுக்குள் வைத்து வளர்த்தால் மட்டும்தான் அது பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் என்று சொன்னவுடன் மாமியார் மரகதம், இங்க பாருமா, இது எல்லாம் முதல்ல எடு, அடிக்கடி என்னால இதையெல்லாம் எடுத்து சுத்தம் செய்ய முடியாது என்று மீண்டும் தட்டி கழிக்கவே அதனை புரிந்து கொண்ட மருமகள் தேவி, அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதற்கு சரியான அளவுல தண்ணீர் ஊற்றி இந்த இடத்தை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க சமையலறை வேலையை மட்டும் பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் மரகதத்தின் கோபம் உச்சிக்கு ஏறியது. மாமியார் மருமகளுக்கு இடையே நடந்த வாக்குவாதத்தை வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாள் நேராக உள்ளே வந்து இதுதான் தனக்கு சரியான நேரம் என்று புரிந்து கொண்டவள் மரகதத்தை பார்த்து, என்ன மரகதம், வந்த ஸ்பீடுல உன் மருமக வீட்டை அவ கண்ட்ரோல எடுத்துட்டா போல என்று சொன்னதும் மரகதம், இது என் வீடு, அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போக நான் விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சேலை முந்தானியை உதறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். பின்பு தேவி எப்போதும் போல தனது செல்போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் தன் கணவன் முரளியிடம் இருந்து தொலைபேசி ஒளி ஒலித்ததும் ஆசையாக எடுத்தவள் தன் கணவனிடம் அவனது தாயை பற்றி பொரிந்து தள்ளினாள். உங்க அம்மாவுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, நான் என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சமையலறையை ஆர்கனைஸ் பண்ணலாம்னு ஆன்லைன்ல ஒரு சில பொருட்களை ஆர்டர் செஞ்சிருந்தேன், இது எதுவும் எனக்கு பிடிக்காது, முதல்ல அந்த ஸ்டிக்கர் எல்லாம் கிளின்னு சொல்லிட்டாங்க. ஹால்லையாவது ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம்னு போனா அங்கேயும் வந்து ஏதாவது கேட்டு பிரச்சனை பண்றாங்க. இந்த வீட்ல நான் எதுவுமே செய்யக்கூடாதா? இந்த வீட்ல எனக்கென்று எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாதா என்று சொன்னதும் கணவன் முரளி, நீ என்ன சொல்ற? அம்மாவா? உங்க அம்மாவே தான். உங்க அம்மாவுக்கு என் முகத்தை பார்த்தாலே பிடிக்கல என்று மீண்டும் தேவி சொன்னதை கேட்டதும் முரளி, எதற்காக இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி டென்ஷன் ஆகிற? நான் அம்மா கிட்ட என்னன்னு கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். பிறகு அடுத்த நொடியே தாய் மரகதத்திற்கு தொலைபேசியில் அழைக்க, அம்மா, அவ நம்ம வீட்டுக்கு வந்தவ, அவ இஷ்டப்படி இருக்க விட வேண்டியது தானே, எதுக்காக எது செஞ்சாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற என்று முரளி கேட்டதும் கோபத்தில் மரகதம், அடடா, ஊருக்கு போய் இன்னும் 2 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள என்னை பத்தி வத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாளா? உன் பொண்டாட்டி கிட்ட நான் ஒன்னும் சொல்லலப்பா, அவதான் என்று மருமகள் தேவியை பற்றி அவதூறாக சொல்லத் தொடங்கினாள் மாமியார் மரகதம். பின்பு மீண்டும் முரளி அடுத்த நொடியே தன் மனைவி தேவிக்கு தொலைபேசியில் அழைத்து, அம்மா வயசானவங்க, சமையலறையே கதின்னு இத்தனை நாள் வாழ்ந்துட்டாங்க, நீ திடீர்னு சமையல் கட்டுக்கு போய் அது இதுன்னு மாத்தி வச்சா சமைக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா என்று சொன்னதும், இங்க பாருங்க, உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல, பக்கத்து வீட்டுக்கார அம்மா அந்த ராஜம்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட உங்க அம்மா என்னை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட என்னை பத்தி இப்படி பேசினா அந்த அம்மா நம்ம தெருவில் இருக்கிற மற்ற பேர்கிட்ட இதை எப்படி சொல்லாம இருப்பாங்க? நான் வெளியே போகும்போது பாக்குறவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? வந்ததும் வராததுமா மாமியாரை இப்படி கொடுமை செய்கிறாளே என்று என்னை தவறா பேச மாட்டாங்க என்று சொன்னதும் முரளி உடனே அழைப்பை துண்டித்து விட்டு எப்போதும் போல தனது தாய் மரகதத்திற்கு உடனே அழைக்க, அம்மா, எதுக்காக நீ அந்த ராஜம்மாள் கிட்ட என்னோட மனைவி தேவியை பத்தி ஒன்னில்லாத ஒண்ணு குறை சொல்லணும்? எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள பேசி சரி செஞ்சுக்க வேண்டியது தானே, இதை எதுக்கு 3வது ஆளுகிட்ட பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு போற என்று கேட்டதும் கோபத்தில் தாய் மரகதம், இங்க பாருடா, நானா எதுவும் அந்த ராஜம்மாள் கிட்ட உன் பொண்டாட்டிய பத்தி தப்பா சொல்லல. அன்னைக்கு ராஜம்மா எப்பவும் போல 10:30 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா, நானும் ராஜம்மாளும் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தோம். உன் பொண்டாட்டி அப்பதான் களைஞ்ச தலையோட ஆடி அசந்து தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வந்தா. பார்த்த ராஜம்மா, இப்பதான் உன்னோட மருமகள் எழுந்திருச்சு வராளா? சூரியன் பல்ல காட்டிக்கிட்டு இப்படி வெயில் கொளுத்தி எடுக்குது, இந்த வெயில்ல எப்படிதான் உன் மருமகளுக்கு தூக்கம் வருதோ தெரியல என்று சொன்னது ஒரு குத்தமா? நீ போனதுல இருந்து உன்னோட மனைவி வீட்டு வேலை ஒன்னும் செய்யறதில்ல, எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன். வயசான காலத்துல எல்லாத்தையும் இழுத்து போட்டு என்னால எப்படிடா செய்ய முடியும்? உனக்கு கல்யாணம்னு ஒன்று செஞ்சு வச்சதே வயசான காலத்துல வர்றவ என்னையும் உன்னையும் பார்த்துப்பா என்கிற நம்பிக்கையில் தானே. அந்த நினப்பு உன்னோட மனைவிக்கு கொஞ்சமாவது இருக்கா என்று கேட்டதும் மீண்டும் துண்டித்து விட்டு முரளி தன்னுடைய மனைவி தேவிக்கு தொலைபேசியில் அழைக்க, நீ வீட்டு வேலை எதுவும் செய்யறது இல்லையா? அம்மா வயசானவங்க, இந்த வயசுல எப்படி அவங்கனால ஓடி ஆடி வேலை செய்ய முடியும்? நீதானே அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் என்று சொன்னதும் கோபத்தில் தேவி, இங்க பாருங்க, உங்க அம்மா என்ன சமையல் கட்டு பக்கமே வர விடுறதில்ல. அதை மீறி நான் ஏதாவது சமைச்சு கொடுத்து சாப்பாடு நல்லா இல்லைன்னு நான் செஞ்சதை குப்பை தொட்டில கொண்டு போய் கொட்டுறாங்க.
சரி, நம்ம சாப்பாடு தான் பிடிக்கல போல, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி கொடுக்கலாமேன்னு நேத்து உங்க அம்மாவுக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காதுமா, எது செய்யறதா இருந்தாலும் என்ன கேட்டு செய்யன்னு எப்பவும் போல சாப்பாட்டை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப என்னதாங்க செய்யறது என்று சொன்னதும் கோபத்தில் முரளி, யாருக்கு பரிந்து பேசுவது என்று எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீ சொல்றத அம்மா கிட்ட கேட்டா உன் பொண்டாட்டி என்ன பத்தி ஒன்னில்லாத ஒண்ணு சொல்றாளான்னு சொல்றாங்க. உன்கிட்ட சொன்னா உங்க அம்மா சொல்றதெல்லாம் பொய்ன்னு நீ சொல்ற. எனக்கு யார் சொல்றது உண்மை பொய் என்றே தெரியல என்று சொன்னதும் அதை கேட்டு கோபமான மனைவி தேவி, ஓஹோ அப்படியா, இப்பதானே புரியுது. என்ன இருந்தாலும் நீங்க அம்மா புள்ள தானே, உங்க அம்மாவுக்கு தானே பரிந்து பேசுவீங்க. உங்களுக்கு என்னோட பேச்சு எப்பவும் பொய்யா தானே தெரியும். போதும் சாமி, இதற்கு மேல என்னால இந்த வீட்டுல குப்பை கொட்ட முடியாது. இப்பவே என் பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு நல்லா அழுங்க என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை உடனே வைத்து விட்டாள். பெங்களூருக்கு வேலைக்கு சென்ற முரளிக்கு மனைவி மற்றும் தாய்க்கு இடையே நடந்த சண்டையை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் அங்கே வேலையை அவனால் சரிவர செய்ய முடியாமல் போனது. இதனால் அவனது உறக்கமும் கெட்டுப்போக அன்று மெத்தையில் அசதியில் அவனை மறந்து உறங்கிய போது அவனது வீட்டில் தேவி காய்ந்த துணிகளை மடிப்பதற்காக துணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். அந்நேரம் கீழே கொட்டி கிடந்த எண்ணெயை பார்க்காமல் அதில் கால் வைத்ததும் அவள் உடல் தரையை நோக்கி இழுத்துச் சென்றது. அம்மா என்று பதறி அடித்தபடி தொப்பென்று அவள் கீழே விழுந்தாள். மறுபுறம் மாமியார் மரகதம் ராஜமாதா போல சோஃபாவில் அமர்ந்தபடி அவளின் அலறல் குரல் கேட்டு சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் கோபமான மனைவி தேவி மீண்டும் தரையில் கை ஊன்றி தட்டு தடுமாறி மேலே எழுந்தாள். அந்நேரம் மாமியார் மரகதம் தனது மனதிற்குள், என்கிட்ட யாராவது பிரச்சனை வச்சுக்கிட்டா இப்படிதான் நேரம் பார்த்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் என்று சொன்னதும் அதை புரிந்து கொண்ட மருமகள் தேவி, என்கிட்ட பிரச்சனை பண்றவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எனக்கும் நல்லாவே தெரியும் என்று மாமியாரும் மருமகளும் ஒருவருக்கொருவர் சண்டையிடவே பயத்தில் அலறி அடித்துக்கொண்டு கனவில் இருந்து விழித்தெழுந்தான் கணவன் முரளி. பின்பு தனது வேலையை கூட சரிவர முடிக்காமல் பெங்களூரில் இருந்து அடுத்த பஸ்ஸில் ஏறி தனது சொந்த வீட்டிற்கு வந்தான். அங்கே தனது கணவனின் வருகையை அறிந்து கொண்ட மனைவி தேவி வரவேற்பதற்காக வேகமாக சென்று சிரித்த முகத்துடன் ஓடி வந்தவள் அவன் கையில் இருந்த பெட்டியை வாங்க சென்றபோது அதனை கவனித்த கணவன் முரளி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே எடுத்துட்டு வரேன் என்று சொன்னதும் மனைவி தேவி, என்ன ஆச்சு, ஏன் என் மேல ஏதாவது கோபமா என்று கேட்க உடனே கணவன், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, எதுக்காக தேவையில்லாம எப்ப பாரு எங்க அம்மா கூட சண்டைக்கு நிக்கிற, அம்மா வயசானவங்க, இந்த வயசுல அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே, எதற்கெடுத்தாலும் அவங்க கூட இப்படி போட்டி போட்டா அதனால அவங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்யறது என்று கோபமாக கேட்டதும் உடனே மனைவி தேவி, வந்தது வராததுமா, இங்கு என்ன நடந்தது என்று எதுவும் கேட்காமல் என்னை இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே, நீங்க என் பக்கம் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப கூட நீங்க உங்க அம்மா பக்கம் தானா என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் அம்மா என்ற சத்தம் கேட்டபடி அலறல் குரல் கேட்டதும் முரளி வேகமாக தனது வீட்டிற்குள் ஓடிச் சென்றான். அங்கே மாமியார் மரகதம் கால்வலிக்கு தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்ததும் அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். மருமகள் தேவியோ மாமியாருக்கு வேண்டிய மருந்துகளை வாங்குவதற்காக மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்றிருந்தாள். அந்த நேரம் முரளி தன் தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா, நடக்கும்போது பார்த்து நடக்க மாட்டியா என்று கேட்டதும் மரகதம் தன் மகனின் முகத்தை தடவியபடி, எனக்கு என்ன நடந்தா என்ன, அதான் என் கூட நீ இருக்கியே என்று மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டிருக்க உடனே முரளி, அம்மா, தேவி வேற வீட்டுல வளர்ந்தவ, அவளுக்கு நம்ம வீட்டு சூழ்நிலையும் நீயும் நானும் புதிது, இதற்கெல்லாம் அவள் பழகுவதற்கு சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும், அதை நீ புரிஞ்சுக்காம அவ செய்யறதுக்கெல்லாம் இப்படி முட்டுக்கட்ட போட்டா என்ன அர்த்தம், காலப்போக்கில் உன்னையும் என்னையும் அவளுக்கு இதனால் பிடிக்காமல் போய்விடும் இல்லையா, அவளை பார்த்துக்க வேண்டியது நீயும் நானும் தானே என்று சொன்னதும் ஒரு நொடி மாமியார் மரகதத்தின் முகம் மாறி போனது. என்னடா வந்தது வராததுமா பொண்டாட்டிய கூட பார்க்காம நேரா நம்மளை பார்க்க வந்துட்டானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதானே புரியுது, பொண்டாட்டி கிட்ட போய் எல்லாம் பேசிட்டு அவ சொன்னபடி என்கிட்ட பேச வந்திருக்கேன்னு. போதுண்டா, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை, நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட, வந்தவ உன்னை மாத்திட்டா என்று சொல்லி முகத்தை திருப்பிக் கொண்டாள். 2 நாட்களுக்கு பிறகு தன் தாயை மீண்டும் தனது வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான் முரளி. அங்கே எப்போதும் போல முரளிக்கு வருகின்ற அதே கனவு மீண்டும் அவனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. இதனால் பயத்தில் விழித்துக் கொண்டவன் மாமியார் மருமகள் சண்டைக்கு நாளையோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் தன் மனைவி மற்றும் தாயை தன்னுடன் அழைத்து கொண்டு வெளியே சென்றான். அங்கே தன் தாய் மரகதத்தை பார்த்து,
அம்மா, ஷீலா ஆண்டி வீட்டு பால் காய்ச்சிக்கு ஏதாவது கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும்னு சொன்னியே, உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ, எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கிறேன் என்று சொன்னதும் மரகதத்தின் முகம் சற்று மாற, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தலையை திருப்பிக் கொண்டாள். சிறிது நேரத்தில் தன் மனைவி தேவி சோஃபா வாங்க வேண்டும் என்று சொன்னதும் அதனை கவனித்த மாமியார் மரகதம் தன் வீட்டிற்கு டிவி தான் வாங்க வேண்டும் என்று சொல்ல, இருவரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அடம் பிடிக்கவே, இதற்கு மேல் தான் இங்கு நின்றால் மாமியார் மருமகளுக்கு இடையே தன்னால் ஏதேனும் சண்டை வந்து விடுமோ என்ற பயத்தில் எதுவும் வாங்காமல் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் வீட்டிற்கு சென்றான். இதனால் மாமியார் மற்றும் மருமகள் இருவருக்கும் இடையேயான விரிசல் அதிகமானது. மறுநாள் தேவி தனது அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பினாள். வீடு பூட்டப்பட்டிருந்தது. எப்போதும் வைக்கும் இடத்தில் சாவியை தேடி பார்த்தபோது சாவி அங்கே இல்லை. அதனை கவனித்த பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாள் தேவியை பார்த்து, உங்க அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, இந்த நேரத்துல நீ வீட்டுக்கு வருவேன்னு மரகதத்துக்கு நல்லாவே தெரியும் தானே, எதுக்காக இந்த நேரம் கோயிலுக்கு போகணும், போறதா இருந்தா காலையிலே போயிருக்க வேண்டியது தானே, உன் முகத்தை பாரு எப்படி வாடி போச்சு, கல்யாணத்துக்கு பிறகு உன் முகமே சரியில்லை என்று சொன்னதும் அதனை கேட்ட தேவி, எல்லா குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனை தானே, எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லாம இருக்கு, வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே, சின்ன சின்ன விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறது தானே மருமகளோட தலையெழுத்து என்று சொன்னதும் பக்கத்து வீட்டுக்காரி ராஜம்மாள், இங்க பாரு தேவி, எனக்கு மரகதம் உன்னை நடத்துற விதத்தை பார்க்கும்போது என் மாமியார் என்ன நடத்தின விதம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அப்பப்பா என்னால அந்த கொடுமைய கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல, அதனாலதான் என் கணவரை அழைச்சிட்டு தனி கொடுத்தன வந்துட்டேன், தனியா வந்த பிறகுதான் நானும் அவரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம், இங்க பாரு முரளி சரியான அம்மா பையன், நீ என்னதான் தலையண மந்திரம் போட்டாலும் அது முரளி கிட்ட பழிக்காதுமா, நீ எப்படியாவது முரளிய கன்வின்ஸ் பண்ணி அவனை அழைச்சிட்டு தனி கொடுத்தனும் போயிரு என்று சொன்னதும் தேவி, எனக்கும் சில நேரம் ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு, முரளி என் பக்கமா இல்ல அவங்க அம்மா பக்கமா என்ற சந்தேகம் எனக்கும் அப்பப்போ வந்து போகுது என்று சொன்னதும் ராஜம்மாள், கண்டிப்பா முரளி அவங்க அம்மா பக்கம்தான், மரகதம் தப்பே செஞ்சாலும் முரளி அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, என்னோட மகளுக்கும் இதே நிலைமை தான், ரொம்ப கஷ்டப்பட்டா, கல்யாணம் செஞ்சு கொடுத்ததுல இருந்து புகுந்த வீட்டுல மாமியார் நாத்தனார் பிரச்சனை ஓயல சொன்னதும் அதை கேட்ட தேவி, பிறகு என்னாச்சு, உங்க மக தனி கொடுத்தனம் போயிட்டாங்களா என்று கேட்டதும் ராஜம்மாள், பின்ன நான் விடுவனா, என் மகளுக்கு அப்பப்ப அட்வைஸ் பண்ணி அவளை எப்படியோ மாமியார் கிட்ட இருந்து பிரிச்சு அவ புருஷனை அழைச்சிட்டு தனி கொடுத்தன போக வச்சுட்டேன், இப்பதான் என் பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா இருக்கா, நீயும் அது மாதிரி உன் புருஷனை அழைச்சிட்டு தனி கொடுத்தன போயிரு, அப்பதான் நீயும் சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொன்னதும் கோவிலுக்கு சென்றுவிட்டு கையில் பிரசாதத்துடன் அங்கே வந்து கொண்டிருந்த மரகதத்தின் காதில் ராஜம்மாள் சொன்னது கேட்டதும், என்ன ராஜம்மா, யார் சந்தோஷமா இருக்க முடியும் கேட்க, உடனே ராஜம்மாள், வந்துட்டியாக்கா, பெரியவங்களை அனுசரிச்சு போனாதானே குடும்பத்துல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்னு உன் மருமகளுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட என்று சொன்னதும் மரகதம் தேவியின் முகத்தை பார்த்து, ஆமா, அப்படியாவது 4 நல்ல வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லு, அதை கேட்டாவது மற்றவங்க மனசு மாறுதான்னு பார்ப்போம் என்று சொன்னதும் அதை கேட்டு கோபமான மருமகள் தேவி, மாற வேண்டியது நான் மட்டும் இல்ல, மற்றவங்களும் அவங்களோட குணத்தை மாத்திக்கணும், ஒரு கை தட்டுனா ஓசை வருமா, 2 கையும் சேர்த்து தட்டும் போதுதானே ஓசை வரும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் அங்கிருந்து சென்ற பின்பு மரகதம் ராஜம்மாளை பார்த்து, கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பார்த்த பிறகுதான் மனசுக்கு நிம்மதியா இருந்தது, ஆனா எப்போ இவ மூஞ்சில முழிச்சனோ தெரியல, என்னோட கொஞ்ச நஞ்சு நிம்மதியும் போயிருச்சு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அன்று இரவு தேவி தன் கணவன் முரளியை பார்த்து, இங்க பாருங்க, 1 மாசத்துக்கே என்னால உங்க அம்மாவை சமாளிக்க முடியல, காலம் முழுக்க எப்படி என்னால உங்க அம்மாவை சமாளிக்க முடியும், தொட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க, இதற்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நாம தனி கொடுத்தனம் போயிடலாம் என்று சொன்னதும் அதை கேட்டு கோபமான முரளி, அம்மா வயசுல பெரியவங்க, நாம சின்ன பசங்க, அவங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல ஒன்றும் தப்பில்லையே என்று சொன்னதும் கோபத்தில் மனைவி தேவி, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக தயார்தான், ஆனா உங்க அம்மா அவங்க குணத்தை மாத்திக்க தயாரா இல்லையே, என்னோட முடிவு இதுதான் என்று கோபத்தில் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். 1 வாரத்திற்கு பிறகு தனி குடித்தனம் செல்வதற்காக தான் வாங்கி வந்த பொருட்களை தயார் செய்து கொண்டிருந்தாள் தேவி. அதனை பார்த்த மாமியார் மரகதம், குடும்பத்தை பிரிக்க வந்தவள என் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டனே என்று அழுது புலம்ப, தன் தாயின் அழுகை குரலை கேட்டபடி வீட்டிற்குள் நுழைந்த முரளி, யாரும் இனி தனி குடித்தனம் போக வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னதும் மரகதத்தின் முகம் தாமரை பூ போல மலர்ந்தது. உடனே மரகதம் மருமகள் தேவியை பார்த்து, முரளி என் பையன், என் பேச்சை மீறி அவன் எதுவும் செய்ய மாட்டான் என்று சொன்னதும்
முரளி தன் தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா, நான் இப்படி சொன்னது உங்களுக்கு பரிந்து பேசுவதற்காக அல்ல. நான் நம் குடும்ப சந்தோஷத்திற்காக சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் என்று சொன்னதும் மரகதம், ஏண்டா என்ன காமெடி பண்றியா, இல்ல உனக்கு புத்தி கித்தி மழுங்கி போச்சா, வீட்டுக்குள்ள ரூல்ஸா என்று கேட்டதும் முரளி, அம்மா, எனக்கு என் மனைவியும் என் தாயும் இரு கண்கள் போல. திருமணத்திற்கு பிறகு நான் உங்கள் மீது கொண்ட பாசம் குறைந்து விட்டதோ என்ற சந்தேகம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. ஆனா தேவி என்னுடைய மனைவி, வேறு ஒரு வீட்டில் வளர்ந்த பெண். நம் வீட்டில் நமது குடும்ப சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ள சில காலம் அவளுக்கு எடுக்கும். அதற்கான இடைவெளியை கொடுக்க வேண்டியது நமது கடமை என்று சொல்லிக்கொண்டே தன் மனைவி தேவியின் பக்கம் தன் முகத்தை திருப்பி, 40 வருடமாக அம்மாவினுடைய உலகமே அந்த அடுக்களை மட்டும்தான். ஆனா வந்த உடனே அடுக்களையில் சில மாற்றங்கள் செய்தது அவர்களால் தாங்கிக்க முடியல. இனிமே சமையலறை பணிகளை என் அம்மா பார்த்து கொள்ளட்டும். உனக்கு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும், வீட்டுல மாற்றி அழகுபடுத்தணுங்கிற ஆசை வந்தா சமையலறையை தவிர்த்து மற்ற இடங்களில் உன் திறமையை காட்டு என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் தன் தாயை பார்த்து, அம்மா, கணவன் மனைவி எங்கள் இருவருக்கும் இடையில் ஏதாவது பேசி ஒரு முடிவு எடுக்க முயற்சி செய்யும் போது நீங்கள் அதில் தலையிட வேண்டாம். எப்போதும் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் சொல்படி மட்டும்தான் நான் முடிவெடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் தவறுதான். நான் இப்படி சொல்வதால் உங்கள் மீது எனக்கு அன்பு இல்லை என்று அர்த்தம் கிடையாது. தேவியும் இந்த வீட்டு மருமகள். ஒரு மனைவியா என்னுடைய வளர்ச்சியில் முடிவு செய்ய என் மனைவிக்கும் சரிபங்கு உரிமை உள்ளது. மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டு பிரச்சனைகளை இருவரும் ஒருவருக்கொருவர் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய தவறு. அவர்களுக்கு உங்களது பிரச்சனை என்பது பொழுதுபோக்குதானே தவிர அவர்களிடம் சொல்வதால் வீட்டு பிரச்சனை தீரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் இருவரும் உங்களுக்குள் எழுகின்ற பிரச்சனையை உங்கள் இருவருக்குள் பேசி தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் தன் தாயின் பக்கம் தலையை திருப்பி கணவன் முரளி, அம்மா, தேவியை நீ மருமகளாக இல்ல, உன்னுடைய மகளாக பார்த்தால் மட்டும்தான் இந்த வீட்டு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். முரளியின் பேச்சு தேவி மற்றும் மரகதத்தின் மனதை முற்றிலும் மாற்றியது. இருவரும் தங்கள் தவறை உணர்ந்து ஒருவருக்கொருவர் குற்ற உணர்ச்சியில் மௌனமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். பொதுவாக திருமணத்திற்கு பிறகு தன் மனைவி தன் தாயை பற்றி குறைகளை சொல்லும் போது, அதுபோல தன் தாய் தன் மனைவியை பற்றி குறை சொல்லும் போதும் ஒரு கணவனானவன் உடனுக்குடன் இருவரிடமும் தொலைபேசியில் கேட்டு யார் சொல்வது உண்மை பொய் என்று ஆராய்ச்சி செய்யும் போதுதான் குடும்பத்தில் மாமியார் மற்றும் மருமகளுக்கு இடையேயான பிரிவு என்பது நிரந்தரமான ஒன்றாகிறது. அப்படித்தான் மாமியாரும் மருமகளும் தங்களுக்குள் எழுகின்ற சிக்கல்களை பக்கத்து வீட்டுக்காரர்களின் தேன் வடிகின்ற பேச்சை நம்பி தங்கள் குடும்ப விஷயங்களை அவர்களிடம் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் அதை தங்களின் பொழுதுபோக்காக பார்ப்பார்களே தவிர உங்களின் குடும்ப பிரச்சனைகளை ஒரு நாளும் தீர்க்க அவர்கள் வழி சொல்லப் போவது கிடையாது என்பதை ஒவ்வொருவரும் தன் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல ஒவ்வொரு கணவன்மார்களும் கணவன் மனைவி இடையே ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் பொழுது அதில் பெற்றோர் தலையிடும் பொழுது அதற்கு கண்டிப்பாக நோ சொல்ல கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணவனும் இரு பெண்களும் தன்னிடம் சொல்லும் குறைகளை அவர்களிடம் சென்று சொல்வதை எப்பொழுது ஒரு ஆணானவன் நிறுத்திக் கொள்கிறானோ அப்பொழுதே வீட்டில் உள்ள மாமியாரும் மருமகளும் தங்களின் குறைகளை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவர்களாகவே அவர்களை சரி செய்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்பதை ஒவ்வொரு மாமியாரும் மருமகளும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கதையில் வருகின்ற தாய் மற்றும் தாரத்திற்கு இடையே நடந்த பிரச்சனையை சரி செய்ய கணவன் முரளி எடுத்த கட்டுப்பாட்டு விதிகள் அனைத்தும் சரியா தவறா? உங்களின் கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.